மட்டர் மசாலா பண்ணலாமா? வாங்க. இதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னா வந்து வெங்காயம் எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து டொமேட்டோ பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பட்டாணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஆனியன் வந்து போட்டு கோல்டன் ப்ரௌனாக வந்து ஃப்ரை ஆகணும். ஆனியன் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து டொமேட்டோ பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து மஞ்சள் தூள் அண்ட் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா வந்து இந்த க்ரீன் பீஸ் இருக்குது இல்லைங்க, அதை வந்து அரைச்சி வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸோ இது பண்ணுற டைமில் ரொம்பவே கிரேவி வந்து திக்காகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் பீஸுமே நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டுருங்க. தண்ணி போட்டு 2-3 விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து பட்டாணி வெந்து வந்துடும். ஸோ யாரெல்லாம் இந்த மட்டர் மசாலா பிடிக்குமோ அவங்கெல்லாம் ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து கொத்தமல்லி போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா சூப்பரான மட்டர் மசாலா ரெடி. இது பூரி கூட பேர் பண்ணி சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். பாய்.